என்னப்பா ஓட்டி பார்த்துக்கலாமா? சரி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, மாத்திட்டு வந்துடுறேன். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக இன்ஸ்டா பிரபலங்கள் 2 கைது செய்தது காவல்துறை. இவங்களை நிறைய பேர் கண்டிப்பா யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம், முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல அதிகமா பார்த்துருப்பீங்க. நிறைய காமெடி கண்டென்ட் இருக்கும், நிறைய பேர் பார்த்து சிரிச்சு ரசிச்சிருப்பீங்க. என்னன்னு தெரியல, இவங்களை நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய சூப்பர் பைக்ஸ் வைக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, நான் கூட இவங்களோட வீடியோவை ரசித்து சிரிச்சிருக்கேன். நிறைய கண்டென்ட் நல்லா இருக்கும், அதனால சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு சில பேர் இந்த மங்குனி மாதிரி போடுறப்பெல்லாம் இவங்களோட கண்டென்ட் பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஒரு சில பேர் இருக்காங்க நல்ல கண்டென்ட் போடுறவங்க, அந்த மாதிரி இவங்களும் ஒரு ஆள் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறவங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்க அப்படி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிருச்சு. சிரிக்க வைக்கிறதோட அவங்களோட மறுபக்கம் இன்னொரு பக்கம் இருக்குதோ அப்படின்னு தோணுது. என்னன்னா, இங்க ஒரு சில பேரோட யூடியூபர்ஸ், நானா கூட இருக்கலாம், ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அவங்க ஒரு முகத்தை இந்த சோசியல் மீடியாவில் காட்டுவாங்க. அதே அவங்களோட முகம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமான உச்சக்கட்டத்தில் ஒன்று இருக்கும். என்னன்னா, ஒன்று இவங்க இங்கே ஒரு புத்துமதி, இப்போ நானே இருக்கனால நான் ஒரு புத்துமதி சொல்லலாம், பட் எனக்கு பின்னாடி நான் வேற ஏதாவது தப்பு பண்ணலாம். அதே மாதிரி தான் இவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காமெடி கண்டென்ட் தான் போடுறாங்கன்னு பட்சத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிற மாதிரி ரேஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடிங்லாம் பண்ணிட்டு அதை அலைகிறாங்க. இவங்க அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு அவங்க பைக்கை பார்த்தாலே தெரியுது. பட் அது ஒரு ரேஸ் ட்ராக்ல பண்றதோட முடிஞ்சு போச்சு. இவங்களெல்லாம் கெடுத்தது யாருன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஆள் மேல டவுட் இருக்குது. பட் இப்போ என்னன்னா, அவங்க ஒரு பொது மக்கள் எழுதுல ரோட்ல இப்படி இந்த மாதிரி வீலிங்கோ இந்த மாதிரி ரேஸோ போகும்போது என்ன ஆகுதுன்னா, யாருக்கு டிஸ்டர்ப் ஆகும்? ஏண்டா, நீங்க ஒரு கண்டென்ட் ஒன்று போடுறீங்க, உங்களை பார்த்து தான் 4 பேர் அது இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுப்பான். அப்போ உங்களுக்கே இது தெரியும், நம்ம இது பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி இந்த இடத்துல ரேஸ் போகணும், இந்த இடத்துல ரேஸ் போகக்கூடாது, எது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் கரெக்டாக இருக்கணும். அதை விட்டு நீங்க ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு அதை கிளாரிட்டி பண்ற மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு கண்டென்ட் நீங்க ஒன்று இறக்கிறீங்க, அது ஒரு காமெடி கண்டென்ட் மாதிரி தான் ஒன்று பண்ணிடுறீங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றதுக்காக நீங்க ஒன்று பண்ணிருக்கீங்க. பட் நீங்க உங்களோட தப்பை உணர்ந்து நீங்க ஒரு வீடியோ கூட போடலன்னா அப்போ இது எப்படி? உங்க கண்டென்ட் எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் இங்க என்னன்னா, உங்க கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சில பேர் நாங்களும் ரசிச்சு சிரிச்சிருக்கோம். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போடுறீங்க, அதாவது இந்த மாதிரி நீங்க ஒரு பைக் ரேசிங்கோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களை பார்த்து 4 யூடியூப் சேனல் ஓப்பன் பண்றவன், இவரே பண்ற நம்ம பண்ணா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தள்ளப்படுவாங்க. இங்க நிறைய பேர் ரேஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில ரேஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்குது. இந்த மாதிரி நைட் ஆனால் ரேஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. இது முன்னாடி இல்லை, இப்போ கொஞ்ச நாள் குறைஞ்சிருந்துச்சு, இப்போ திரும்ப தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க நீங்க டைம்ல நீங்களே ஒரு இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம்ல அதிகமாக வீடியோஸ் போடுறவங்க, ஸோ உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆகும்போது யாருங்க உங்களை பார்த்து யாருங்க இன்ஸ்பயர் ஆகுங்க? அண்ணனே பண்றாரு, நம்மளும் சேர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுல்ல. இப்போ நீங்க இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்ல வரீங்க? ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், கொஞ்சமாவது சொசைட்டியை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாருங்கடா. உங்களோட சுயநலத்துக்காகவும் உங்க இதுக்காகவும் இருக்காதீங்க. கொஞ்சமாவது இந்த சொசைட்டிக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அதை பாருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரேஸ் போய் இந்த மாதிரி மாற்றுறதெல்லாம் உங்களை பார்த்து 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா அப்படின்னா, நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்க ஒன்றும் பதிவு சொல்ல போறது இல்லை. அவன் வீட்டில் இருக்கவங்க அவங்க தான் வருத்தப்பட போறாங்க. இதே தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவர் என்னமோ லைசன்ஸ் பிடிங்கிட்டாங்க, அது கொஞ்சம் திரும்பிட்டாரு. அவர் வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. மேபி லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ரூட்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினா அவர் பண்ணதும் தப்பு என்னன்னா, மோட்டோ விளாக் பண்ணிட்டு இருந்தாரு. அதே டைம்ல பல தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. 2வது அவர் மேல கொஞ்சம் ஒரு சில பேர் காண்டில் இருந்திருக்காங்க, அதான் வச்சு செஞ்சு விட்டாங்க. பட் நீங்களே இந்த மாதிரி பண்ணாதீங்க. இவங்களை பார்த்து 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, போடல. போடுங்க, தயவு செஞ்சு போடுங்க. போடணும். இன்சூரன்ஸ்னா செத்தக்கு அப்புறம் காசு வருமா?